எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சரி, அப்படியே அதை வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளில கிளம்பிட்டோம். சார் போய் முன்னாடி நிற்கிறாரு. தம்பிங்க ஷூ போடுவா. போய் நிற்கிறான் பாருங்க. வெளில கிளம்பணும். அவனுக்கு வெளில கிளம்புனா போதும், அங்கே போய் நின்றுடுவான். டாய் இங்கெல்லாம் விடுவா, அங்கேயே ஓட்டு. அங்கே போ. ஐயோ அடிச்சிருவாங்க, அவங்க அடிச்சிருவாங்க. ஐயோ இதில் கூட அங்கேயே தள்ளு போ. நாங்கள் வந்துட்டோம். வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தம்பி என்ன செய்யற? அது ஏன் அது என்ன செய்யற? அதெல்லாம் எடுக்கூடாது. இந்த கூட அடிச்சிருவாங்க, அங்கே அடிச்சிருவாங்க. வை வச்சிரு. டேய் ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே வீடியோ வந்துட்டு ரொம்ப எடுக்க முடியல. ஏன்னா நானும் தம்பி மட்டும்தான் போனோம். அதை வந்துட்டு நான் தம்பி ஒரு கையில் பிடிச்சிட்டு தம்பி கீழே விட்டால் ஒரே சேட்டையாக இருந்துச்சு. அதனால் தம்பியை பார்க்கவும் ட்ராலியை எடுக்கவும் தான் சரியாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப வீடியோ எடுக்கலாங்க. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே என்னென்னு பார்க்கலாம். கிண்டர் ஜாய் சாப்பிட்டு இருக்கேன். அது என்ன டாய் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது என்ன அணிலா குதிரையா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தம்பி நிறைய பார்த்தோம், பட் ஆனால் அப்படியே இருக்கிறது எல்லாமே தான் இருக்கு டாய்ஸ் எல்லாம். தம்பி திரும்ப திரும்ப போயிட்டு கண்ணே தான் எடுத்துட்டு இருந்துச்சு. முன்னாடியே கன் தான் வாங்கி வந்துச்சு. கன் அது வீட்டில் இருக்கு. அது ஒரு 16 கோழி கொடுத்துருந்தாங்க. அந்த கோழிக்காகவே போய் தூக்கிட்டு இருந்துச்சு தம்பி. சரி, அது வேணாம் சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். வேற என்ன டாய் வாங்குறதுன்னு தெரியல. இருக்கவே எடுத்து திரும்ப வாங்க முடியும். குழந்தைங்க கேட்டாலும் அதை நான் அதை வாங்கலை. கிண்டர் ஜாய்க்கு நம்ம 3 ஆட்டையை போட்டுக்கலாம். என்ன டைம் ஆயிடுச்சு. போய் சமைக்கணும். வரகரிசி வரகு சாமையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை வச்சு நான் சரி இன்றைக்கி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வரகரிசி தான் உப்புமா செய்ய போகிறேன். சரி, அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது இது. நீங்கள் உங்கள் வீட்டில் கை குழந்தை இருக்குது, நீங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்க வந்துட்டு முடிஞ்ச வரலையும் நம்ம நார்மல் அரிசியை அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானிய வகைகளை கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். நான் தம்பிக்கு வந்துட்டு நம்ம நார்மல் ரைஸ் கொடுத்ததை விட சிறுதானிய வகை தான் அதிகம் கொடுத்தேன். கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, குதிரைவாளி, சிகப்பரிசி இதெல்லாம் தான் நான் அதிகம் கொடுத்தேன் தம்பிக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னாக்கா வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்ததாக உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு வரகு நல்லா ஒரு 6-7 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். வரகு வந்துட்டு ஊறி இருக்குது, 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கடுகு, ஒரு 4 ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினா இதில் வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்து வதக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுதும் ஒரு கேரட்டும் ஒரு பீன்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு 1 கிளாஸ் வரகு எடுத்துருக்கேன். இதால் 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் வரும், டீஸ்பூனு சேர்த்து கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்துட்டு வரகு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு, அதை வந்துட்டு நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு எல்லாம் கலந்து வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மறுபடியும் பிரட்டி விடலாம். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம அதை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ஓரளவுக்கு வெந்திருக்கு, 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. மீதி தண்ணியும் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இன்னும் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னாக்கா குக்கரில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் வேணுன்னா. இது மாதிரி தம் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மூடி வச்சுருங்க மறுபடியும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு, தண்ணியெல்லாம் உறிஞ்சி. உப்புமா வந்துட்டு இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக மேலே நம்ம வந்துட்டு நெய் விட்டுட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா சாஃப்ட் வெந்து உதிரி உதிரியாக இருக்கும், நமக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். வீட்டில் நெய் சரியாக போயிடுச்சு, வெண்ணெய் கடையணும், அதை கடையில் வாங்கின நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது மாதிரி தம் போடுறதுக்கு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்புமா வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம் காலை டிஃபனுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வாசனை இப்போவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.